ஆணாதிக்க அதிகாரத்தில், செருக்கில், லஞ்ச லாவண்ய ஊழல், பெண்டடிமை, 2 மனைவி, இப்படியான சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சம். எது வேண்டுமானா இலவசம், எனக்கு நயன்தாரா இலவசம் வேணும்யா. அப்போ வாய் திமிரு. பேச மாட்டேங்கிறீங்க. பெண்ணுனா பொது ஒழுக்கம் வேணுமா? கவுன்சிலர் 1000 ரூபாய் ஏற்றுக்கலாமா? மேயர் 1000 ரூபாய் ஏற்றுக்கலாமா? சொல்லுங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? வருதில்ல. திமுக மாநாடு நடந்தது திருச்சியில். யாராவது ஒரு தொண்டை சொந்த காசை செலவு பண்ணி நேரு பேசுவார், ஸ்டாலின் பேசுவார், உதயநிதி பேசுவாருன்னு போன அந்த 5 லட்சம் சேரில் ஒரு தொண்டனை காமிக்க முடியுமா? நயன்தாரா வேணும், திரிஷா வேணும், இப்படியான நாரல் நடை நரகல் நடையில் பார்த்துருக்கீங்களா? எங்கே இப்படி ஒரு கூத்து உலகத்தில் எங்கே இருக்காமா? ஆண்களும் பெண்களும் 500 ரூபா கொடுத்து லாரியில் ஏற்றிட்டு போகிற கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையா? இவைகள் அத்தனையுமே குழி தோண்டி புதைச்சு விட்டார். அண்ணாதுரை. இப்போ இருக்கிற அரசியல் என்ன? களிசடை கழிவறை அரசியல். இந்த அரசியலில் காசு கொடுத்தா ஓட்டு போடுவோம். தமிழ்நாடு அரசியல் 2026 ஏப்ரல் வாக்குப்பதிவு நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்சிகளும் தன்னுடைய கட்சியின் மூலமா பிரச்சாரங்களை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுக, திமுக, தாவேகா, நாதாகான்னு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் ஏதோ ஒரு பிரச்சனைகளை பின்னாடி இழுத்துக்கிட்டே வராங்க. கண்டன ஆர்ப்பாட்டம் அதிமுக சார்பில் நடக்கும்போது திமுக விமர்சிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அதிமுக எக்ஸ்-எம்எல்ஏ சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நயன்தாரா வேணும், அவங்களால வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒன்று சொல்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு அமைச்சரும் சொல்றாரு, சேலை கொடுத்தா மட்டும் போதுமா, பாவடை வேண்டாமா அப்படின்ற இடத்துலையும் பேசுறாங்க. இங்க பெண்களை இல்ல அரசியல் தலைவர்களா இருக்கக்கூடியவங்க இல்ல பொது வெளியில இருக்கக்கூடிய நடிகைகளை பெண்களை இவங்களுக்குரிய பார்க்கக்கூடிய விதம் அப்படின்றது ஒரு ஆணாதிக்க மனநிலை இருக்கு ஒண்ணு, அதை எடுத்துக்கிட்டாலும் கூட. ஆனா இங்க பொதுவெளிக்கு வந்து பெண்கள் இந்த சமூகத்துல பேசுறதே பெரிய விஷயமா இருந்தா கூட இங்க ஏன் பெண்கள் இவ்வளவு கொச்சையாக விமர்சிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து? இதுக்கான காரணங்கள் என்ன சார்? ஒரே காரணம், திராவிட ஆட்சியாளர்கள் தான். தந்தை பெரியார் பெண்ணுரிமை இயக்கம், பெண் விடுதலை, பெண் ஏன் அடிமையானால், இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியவரே தந்தை பெரியார் தான். பெரியாரிடமிருந்து அதிகாரத்தை, ஆட்சியை அபகரித்த அண்ணா முற்று முழுதாக பெண் விடுதலை, பகுத்தறிவு, சுயமரியாதை இவைகள் அத்தனையுமே குழி தோண்டி புதைத்து விட்டார். யாரு சார்? அண்ணாதுரை. என்ன காரணம்னா, பெரியாருடைய பெண்ணடிமை, பெண்ணுரிமை, பெண் விடுதலை அத்தனையும் குழி தோண்டி புதைத்த அண்ணாவால் கட்டமைக்கப்பட்டதான் அந்த திராவிட இயக்கம். சார், திராவிட இயக்கம்னா 2 கட்சிகளும் உள்ள வந்துடும் இல்லையா சார்? திமுகவும் உள்ள வருவாங்க, அதிமுகவும் உள்ள வருவாங்க. அது மட்டும் இல்ல, தேமுதிக உள்ள வந்துடும், அதிமுக உள்ள வந்துடும், எல்லா இயக்கமே உள்ள வந்துடும். இந்த இயக்கங்கள் அத்தனையுமே ஆணாதிக்க அதிகாரத்தில், செருக்கில், லஞ்ச லாவண்ய ஊழல், பெண்டடிமை, 2 மனைவி, இப்படியான சீரழிவு கலாச்சாரத்தினுடைய உச்சம். நீங்க பாண்டிச்சேரியில் ஒரு திமுக அமைச்சர், அந்த அமைச்சர் சமூக நல அமைச்சராக இருந்த காலத்தில் ராதாபாய்னு ஒரு அரசு துறை செயலாளர். அந்த அம்மா சமூக கூடங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் இரவில் அமைச்சர் வீட்டில் பணியாளாக போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துகிறாங்க. எங்கே? பாண்டிச்சேரியில். ஆமாம். அப்படி நிறுத்திய பிறகு அவர் வீட்டில் பணியாள் வேலை செய்வதற்கு சமூக நலக்கூடத்திலிருந்து அவருடைய அந்தப்புற தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அனுப்பப்பட்ட பெண்களை இந்த ராதாபாய் என்கின்ற கேரளாவை சேர்ந்த ஒரு உயர் பெண் அதிகாரி தடுத்து நிறுத்திட்டாங்க. அமைச்சர் நேரம் அந்த அலுவலகத்துக்கே வர்றார். எங்க? சமூக நலத்துறை அமைச்சர் சமூக நலத்துறை செயலாளருடைய அறைக்கே வராது. நீ எதுக்கு என் வீட்டுக்கு வருகிற பெண்களை தடுத்து நிறுத்துகிற அதிகாரம் உனக்கு எப்படி வந்ததுன்னு அந்த அம்மா உடை கிழிக்கப்படுகிறது. திராவிட இயக்கம் எவ்வளோ பெரிய இயக்கமாக இருக்கு. அந்த அம்மா
கிழிந்த உடையோடு தன்னுடைய பெண்மையை பாதுகாத்து கொள்வதற்கு வெளியேறி தெருவில் ஓடுறாங்க. அந்த அமைச்சர் ஆட்களை விட்டு துரத்திட்டு போய் கடத்திட்டு போறார். சமூக நலத்துறை செயலாளர். அப்போ அவர் முதலமைச்சர் ஆகிறார். அவர் தான் ராமசாமி. எப்படி திராவிட இயக்கம். அண்ணாதுரை சொல்லுவார், பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல, இதுக்காக அவனை முதலமைச்சர் ஆக்கினா, அந்த அம்மாவை ஆராய்ச்சி பண்ணுவதற்காக முதலமைச்சர் ஆக்கினா. எவ்வளோ பெரிய அயோக்கிய அந்த அண்ணாதுரைன்னு பாருங்க. நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கா முதலமைச்சர் ஆக்கினா அந்த மக்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தை, குட்டி, சகோதரி, உங்களை போன்ற அத்தனை பேர் முதலமைச்சர் ஆக்கினதுக்கு அண்ணாவுக்கு என்ன ஆராய்ச்சி? அவள் நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவள் படிதான். இதையாய ஆராய்ச்சி பண்ணுவான். வந்தால் விடமாட்டோம், வழியக்க போக மாட்டோம். இதுதான் இலக்கியம். யாருக்கு? ரோமாபுரி ராணிகள். இதுதான் இலக்கியம். முடிஞ்சுதா? அண்ணா செத்து போயிட்டாரு. அடுத்து மனைவி, துணைவி, இணைவி கருணாநிதி. அடுத்தவனுடைய மனைவி தான் தர்மாம்பாள் என்ற இன்றைய ராஜாத்தி அம்மாள். நாடக நடிகர் நல்லதம்பியினுடைய மனைவி. அந்த மாதிரி இப்போ சட்டசபையில் இதை கேட்குறான், இல்லையா உனக்கு 2 பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டியை விட்டு இன்னொரு பொண்டாட்டி. அது என்னுடைய மனைவி அல்ல, கனிமொழியின் தாயார் தர்மாம்பாள். இப்படி சொன்னவர் தான் கருணாநிதி. அதுக்கு அடுத்தபடியாக உடன்கட்டை ஜெயலலிதா வந்தது. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு என்னம்மா உறவு? நான் எம்ஜிஆர் சேர்த்தா உடன்கட்டை ஏறுன்னு சொல்லி, புருஷன் சேர்த்தா தான் உடன்கட்டை ஏறணும். அப்போ யார் புருஷன்? சோபன் பாபு புருஷனா, எம்ஜிஆர் புருஷனா, யார் புருஷன்? நமக்கு தனிப்பட்ட விஷயம் தான். பம்பாய் விபச்சார விடுதியில் போய் ஒரு சகோதரியை கூட்டிட்டு வாங்க, இந்த நாட்டில் அதிகாரத்துக்கு வரட்டும், முதலமைச்சர் மக்கள் ஓட்டு போடட்டும், செஞ்சிடலாமா? பேச மாட்டேங்கிறீங்க. பெண்ணுனா பொது ஒழுக்கம் வேணுமா? மக்களுக்கு தலைமை தாங்குவதற்கு தெருவில் போகிறது, சாராய கடையில் கிடக்கிறது, தெருவில் பிடிக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது, லாக்கப் எடுக்கலாம், கொண்டு உட்கார வச்சிடலாமா? காமராஜர் அப்படியா இருந்தார், கக்கா அப்படியா இருந்தார். பொது ஒழுக்கம் என்பது மக்களை தலைமை தாங்குவதற்கான தகுதி. அந்த தகுதி இல்லாமல் அண்ணாதுரை இப்படி தான் சொல்லுவார், அதெல்லாம் தனிப்பட்ட வரையை பார்க்கக்கூடாது. டாஸ்மார்க்கில் படுத்து கிடப்பான், காலையில் எழுந்திரிச்சு நேராக சட்டசபைக்கு வந்துடுவான், ஏற்றுக்கலாமா? கவுன்சிலர் ஆயிடுவான், ஏற்றுக்கலாமா? மேயர் ஆயிடுவான், ஏற்றுக்கலாமா? சொல்லுங்க. அது எப்படி ஏற்றுக்க முடியும்? கோவம் வருதில்ல? அதுதான் பொது ஒழுக்கம் என்பது. காமராஜர் மீது ஏதாவது ஒரு தூச வீசிட முடியுமா? கக்கன் மீது ஏதாவது ஒரு சின்ன துரும்ப சொல்ல முடியுமா? நேற்று செத்து போனார் போன வாரம், யார்? ஐயா நல்ல கண்ணு, 101 வயசு. ஏதாவது அவர் மேலே லஞ்சம் வாங்கிட்டார், ஊழல் பண்ணிட்டாரு, அங்கே போயிட்டு ஏதாவது சொல்ல முடியுமா? அதுதான்மா அரசியல், தியாக அரசியல்மா. இந்த அரசியல் தான் இந்த சமூகத்துக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த அரசியலை சொல்லிக் கொடுக்கலனா சிவி சண்முகம் கேட்குற மாதிரி தான். என்ன எது வேண்டுமானா இலவசம், எனக்கு 9 இலவசம் வேணுமையா? அப்போது வாய் திமிரு. அவர் திண்டுக்கல் சீனிவாசா சேலை கொடுத்தாச்சு பாவாடை, நல்ல வேலை அது கீழே எதுவும் சொல்லாம விட்டார். அப்போ இதெல்லாம் அரசியலில் பெண்கள் விளக்குமாத்தோடு விரட்டுவார்கள் வந்தால் பேசுவார்களா? கேரளாவில் போய் பேச சொல்லுங்க, பஞ்சாபில் போய் பேச சொல்லுங்க, பேச முடியுமா? இங்கே பெண்களை பொறுத்த வரைக்கும் 500 ரூபா கொடுத்தா லாரியில் ஏற்றிட்டு போயிடலாம். எதுக்கு? ஓட்டு கூட்டத்துக்கு. பார்த்துருக்கீங்களா? எங்கே இப்படி ஒரு கூத்து உலகத்தில் எங்கே இருக்காமா? ஆண்களும் பெண்களும் 500 ரூபா கொடுத்து லாரியில் ஏற்றிட்டு போகிற கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா இல்லையா? சார், அது ஒரு கட்சி மாநாடுக்கு பெண்களை அப்போ கட்சி மாநாடுலாம் இல்லை, எந்த கட்சிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிடலாம். அவர்களுக்கு தேவை 500 ரூபா, 1000 ரூபா தேவை. இப்படி ஒரு சமூகம் இருக்குமா? எங்கேயாவது கிடைக்குமா? திமுகவுக்கு அம்மா தவறுனா தவறுதாம்மா, அதில் சலிச்சாப்பெல்லாம் பண்ணவே கூடாது. கட்சி மாநாடு 500 ரூபாய்க்கு கொடுத்தா போவாங்க. நீங்கள் திமுக இப்போ 5 லட்சம் சேர் போட்டது இல்லை, திமுக மாநாடு நடந்தது திருச்சியில். யாராவது ஒரு தொண்டை சொந்த காசை செலவு பண்ணி, நேரு பேசுவார், ஸ்டாலின் பேசுவார், உதயநிதி பேசுவாருன்னு போன அந்த 5 லட்சம் சேரில் ஒரு தொண்டனை காமிக்க முடியுமா? முடியாது. எல்லாம் வேன் வைக்கணும், சரக்கு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். அப்போ தான் எங்கே போவான்? கூட்டங்களுக்கு போவான். சொந்தமாக கூட்டம் கேட்க போனவன் காலமெல்லாம் எப்போ போச்சு? 50 ஆண்டுகளுக்கு முன்பு போச்சு. குழந்தை குட்டியோட குடும்பத்தோடு போய்
மாநாடுகளில் கலந்து கொண்ட காலமெல்லாம் எப்போ போச்சு? 50 ஆண்டுகளுக்கு முன்பு போச்சு. இப்போ காசு கொடுத்தா ஓட்டு போடுவான். காசு கொடுத்தா பெரியார் சொல்கிறார், முட்டாள்கள் ஓட்டு போடுறான், அயோக்கிய ஆட்சிக்கு போகிறான். எத்தனை பேர் லஞ்சம் வாங்கின வழக்கில் வருமானத்துக்கு மீறி சொத்து குவிப்பு வழக்கில் எவ்வளோ பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான்? அவங்க காமராஜர் போனாரா? கக்கம் போனாரா? ஜீவா போனாரா? இப்போ இருக்கிற அரசியலில் என்ன? களிசடை கழிவறை அரசியல். இந்த அரசியலில் சிவி சண்முகத்தை போன்ற ஆட்கள் எல்லாம் நயன்தாரா வேணும், திரிஷா வேணும், இப்படியான நாரல் நடை நரகல் நடையில் அரசியல் பண்ணுகிற இவர்கள் தான் இங்கே தலைவர்கள். காரணம் என்ன? அண்ணாதுரை விட்ட கூத்து. அதற்கு பிறகு என்ன ஆகி போச்சு? அசிங்கங்கள் பூரா அரசியலாக மாறிப்போச்சு. அப்போது எதிர்ப்பே இல்லை. கேரளாவில் போய் இப்படி சொல்லிட்டு வந்துட முடியுமா? ஆனால் தமிழ்நாடு சொல்லும் போதும் இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய இல்லை எம்பியாக இருக்கக்கூடிய பலரும் வந்து கண்டனங்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்களே சார், நீங்கள் அதை பார்க்கல? கண்டனம் தெரிவிச்சிருந்தா 50 வருஷம் கண்டனம் தெரிவிச்சு, அது ஒரு ஃபார்மாலிட்டி. அது ஒரு நீங்கள் சிபிஎம் இருக்கக்கூடிய மகளிர் அணி பிரிவு சண்முகம் வீட்டில் ஒரு 5000 பேர் போயிருக்கணும், திருந்துவோம். இதை பார்த்த பல பேர் திருந்துவாங்க. அப்படி நடக்குமா? அறிக்கை விடுகிற பல பேர் சம்பளத்துக்கு ஆள் வச்சுருக்கான். அறிக்கை வந்து அவனே பார்த்து படிச்சுக்கிற பல அரசியல் தலைவர் அவனுக்கு தெரியும். பல பிஆர் பத்திரிக்கையாளர் இருக்காமா, 50,000 ரூபா சம்பளம். ஒரு நிகழ்ச்சி நடந்தால் அறிக்கை விட்டுறணும். அறிக்கை விட்டு அதோட முடிஞ்சு போச்சு. இதுவா தீர்வு? இதுக்கு என்னதான் சார் தீர்வு? அருமையான கேள்வி. பெண்களிடம் விழிப்புணர்வு வரணும். சிவி சண்முக வீட்டில் 500 பேர் தொடப்ப கட்டையோடு போய் நின்னா, திண்டுக்கல் சீனிவாசன் வீட்டில் தொடப்ப கட்டையோடு போய் நின்னா, பொன்முடி வீட்டில் ஓசி கராய்க்கு பஸ்ஸை விட்டுறல, பெண்கள் பஸ்ஸில் ஓசி கராய்க்கு சொன்னாரா பொன்முடி? பொன்முடியுடைய பரம்பரை சொத்தா அந்த பஸ்ஸு கம்பெனி போகிறான். அரசு சொத்து, மக்கள் வரி கட்டுறான். அதில் அரசு இலவசமாக பஸ்ஸை இயக்குது. ஓசி கராய்க்கு சொன்னாரா? அப்போ இதெல்லாம் இந்த திமிர் பிடித்த அரசியலை இவர்களை வாக்களிக்காமல் தோக்கடிக்கணும். பெண்கள் ஓட்டு போடாமல் இருப்பாங்களா? சிவி சண்முகத்துக்கு பெண்களே ஓட்டு போடாமல் இருப்பாங்களா? ரொம்ப கேவலமாக பேசுகிறாயா, பொம்பளைங்களாம் ரொம்ப கிள்ளுக்கரையாக தெரியுது அப்படி சிவி சண்முகத்துக்கு ஒரு பெண்கள் வாக்கு விழுகாமல் இருந்தால் சிவி சண்முகம் மன்னிச்சுங்க, தெரியாமல் வாழ்நாள் முழுக்க தப்பு பண்ண மாட்டாங்குவார். அப்படிலாம் இல்லை. அதை அப்போவே மறந்துடுவார். ஏன்? 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தா பெண்கள் பூரா ஓட்டு போட்டு போயிடுவாங்க. சட்டி, குண்டா, அண்டா, டப்பா, குக்கரு போயிட்டுருக்கா எல்லா கட்சி சார்பிலும். அப்போ இந்த இலவசங்களுக்காக மக்கள் பல்லிழிக்கிற நிலை மாறுகிற பொழுதுதான் விழிப்புணர்வு வரும். மக்கள் வந்து கேட்குறான், யோ எனக்கு ரோடு போடலையா? ஏய், ஓட்டு காசு கொடுத்தேன், ஓட்டு காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்டேன் பா சொல்கிறானா? அமைச்சர் சொல்கிறாங்களா? எம்எல்ஏ சொல்கிறாங்களா? எம்பி சொல்கிறாங்களா? அப்போ காசு வாங்கிட்டு ஓட்டு போட்டால் அவனை கேள்வி கேட்க முடியுமா? இந்த கூத்து பூரா எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுதான் வாய் கொழுப்பு அப்படியே வடி. இதை பெண்களிடம் ஏற்படுகிற எதிர்ப்பு, விழிப்புணர்ச்சி மட்டும்தான் இதுக்கு பதிலாக முடியும். ஓகே சார். சரி, இவ்வளவு நேரங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம்.